கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாங்கள் எப்படி பிசாசு இன்றைக்கு இந்த குடும்பங்களை வஞ்சிக்கிறான்னு சொல்லி அதுதான் உங்களை காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், அதான் கடந்த முறை பார்த்து சில நாம் தெரியாமலே இந்த வஞ்சினை நாங்கள் விழுந்து விட்டுருக்கிறோம். அதான் கடந்த முறை நாங்கள் சுய பிரயோஜனத்தை தேட வைப்பான். கர்த்தருடைய சித்தத்தை கேட்காம, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி கர்த்தரத்தில் விசாரிக்காமல் நாம் நம்முடைய பணத்தை வச்சு, நம்முடைய ஞானத்தை வச்சு, நம்முடைய டேலண்ட்டை வச்சு நாம் தீர்மானங்கள் எடுக்க வைப்பான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான தீர்மானங்கள் எடுக்கிறது கேட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளப்படுகிறோம் தான். ஆனால் அந்த தீர்மானங்கள் எப்படி எடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்னுடைய சுய பிரயோஜனத்தை வைத்து அதற்கேட்ட விதமாக நான் என்னுடைய தீர்மானங்கள் எடுக்கிறேனா, அல்லது கர்த்தர் சமூகத்திலே நான் போய் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? தாவீதை போல நாம் கேட்கிறோமா? எல்லா காரியத்துக்கும் பெரிய காரியம் என்றால் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறோம். ஆனால் சின்ன காரியம் என்றால் கர்த்தருக்கு கேட்பது இல்லை. ஏன்னா எனக்கு வசதி இருக்குது, எனக்கு என்னால் முடியும், அதான் செய்யலாம்னு சொல்லி நாம் அதை அதான் சுய பிரயோஜனம், சுயநலமாக நாம் காரியங்களை செய்வது. அது பிசாசுடைய தந்திரம். அது நமக்கு பல பேருக்கு தெரியாத அந்த காரியங்கள். பல பேர் நாம் அது தெரியாமலே நாம் அதை செய்கிறோம். பாருங்கள், பிசாசுடைய வஞ்சனை அதான் ஆவியான நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வஞ்சனை என்னன்னு சொல்லி நமக்கு வார்த்தை மூலம் நமக்கு காட்டுகிறார். பாருங்கள், பிசாசு இயேசுவுக்கும் அந்த ஐடியா கொடுக்குறான். நமக்கு பசி வந்துட்டு தானே, ஆகவே இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சொல்லி ஐடியா கொடுக்குறான். என்ற சுய பிரயோஜனத்தை தேட வைக்கிறான். அதான் இன்றைக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு 2வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். என்னென்றால் பாருங்கள், 6ஆம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள், இப்போ 2வது காரியம் பாருங்கள், பிசாசு எப்படி நான் வஞ்சிப்பான் என்றால், இயேசுவை பார்த்து சொல்கிறான், பார்த்தீங்கன்னா நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் நீர் கீழே குதியும் என்றால் எப்படி எழுதியிருக்கேன்டா, உம்முடைய பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவனும் வாத்தி எடுக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையினாலே, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையினாலே கர்த்தரை பரீட்சை பார்க்க வைப்பான். அதான் 2வது காரியம், அவனுடைய தந்திரம். பாருங்கள், அவன் எப்படி என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு உங்களுக்கு தெரியும், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவர் தன் இஷ்டத்துக்கு சுயமாக அவர் ஒன்றும் செய்யவில்லை. பிதா என்ன சொல்கிறாரோ அவர் அதன்படி தான் அவர் செயல்பட்டார். பாருங்கள், அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், அநேகர் வியாதி உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் எல்லாரையும் அப்படியே கையை நீட்டி அப்படியே சுஸ்தப்படுத்தி கொண்டே போகவில்லை. யார் பரலோகம் நியமித்ததோ, யார் சுகமாக்க வேண்டும் என்று சொன்னதோ அது பாருங்கள் இயேசு செயல்பட்டார். பாருங்கள், சீஷர்களை தெரிஞ்செடுக்கும் போதெல்லாம் பாருங்கள், அவருக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அதை 12 பேரை அப்போஸ்தலர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்ய, பிதாவிடத்து போய் முழுவதும் ஜெபிக்கிறார். பிதா சொல்லுகிறார், அந்த 12 பேர் என்ன பேரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்புறம் அந்த அடுத்த நாள் காலமே 12 பேரையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாம் பிதாவின் சித்தம்படி தான் அவர் செய்கிறார். அதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் சீஷரை பார்த்து. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல். அப்போ என்ன அர்த்தம் என்றால், இயேசு சுயமாக அவர் ஒன்றும் செய்யவில்லை. அதான் பிசாசு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் தேவனு குமாரனே ஆனால் நீர் கீழே குதியும். அப்போ அவர் என்ன அர்த்தம், அப்போ ஆண்டவர் தான் சுயமாக ஒன்றும் செய்யவில்லை. அப்போ அவன் சொல்லிட்டான்னு சொல்லி இயேசு குதிக்கல. நீ சொல்கிற சரிதான்னு சொல்லி குதிக்கல. சுயமாக அவர் ஒன்றும் செய்யவில்லை. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் சுயநலமாக செயல்பட வைப்பான். அதன் மூலமாக கர்த்தரை பரீட்சை பார்க்க வைப்பான். இன்றைக்கு குடும்பங்களில் பாருங்கள், எல்லாம் சுயநலமாக எல்லா காரியத்தையும் செய்கிறது. இன்னொரு வசனம் சொல்ல, யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், நான் சுயமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டிய இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை என கட்டளையிட்டார். எத்தனை பேர் நான் சுயமாக பிரசங்கிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு சபைகளிலே அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி எத்தனை பேர் நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க, அல்லது சுயமாக நீங்கள் பிரசங்கிக்கிறீங்களா? சில சபையில் சில பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்க கேள்விப்படுவாங்க, போதகர்மார் பாசமார் கேள்விப்படுவாங்க. கேட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கேட்ட விதமாக வார்த்தையை சொல்வார்கள். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தீங்க, சுயமாக நாம் அது பேசுகிறோமா, அது ஆவியான்னு சொல்லி நாம் பேசுகிறோமா? அதுதான் முக்கியம். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், நான் சுயமாய் பேசவில்லை. அவர் என்ன, நான் பேச வேண்டியது பாருங்கள் இன்னதென்றும், அடுத்தது உபதேசிக்க வேண்டிய இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா என கட்டளையிட்டார். அதுதான் முக்கியம்.
ஒவ்வொரு குடும்பங்களிலும் பார்த்தீங்கன்னா நாம் சுயநலமாய் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. நம் இஷ்டத்துக்கு நான் செயல்படுவதனாலே கர்த்தரை நான் பரீட்சை பார்க்கிறேன். பாருங்க, அப்போ தான் கர்த்தரும் அப்போ இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போ யோவான் 8:28 சொன்னால் சுயமாக ஒன்றும் செய்யாமல் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சுயமாக ஒன்றுமே செய்வதில்லை, தன் இஷ்டத்துக்கு அவர் செயல்படுவதில்லை. அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற காரியத்தை நாம் இஷ்டத்துக்கு நாம் செய்கிறோமா அல்லது தேவன் சொல்லி நாம் செய்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். குடும்பம் மாத்திரமில்லை, சபைகளும் அப்படி தான். ஊழியங்களை யார் நாம் தெரிந்தெடுக்க வேண்டும், ஊழியத்தில் யாருக்கு நாம் ஊழியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சுயமாக நாம் தெரிஞ்செடுக்கிறோமா அல்லது பரலோகம் நமக்கு சொல்லி தெரிந்தெடுக்கிறோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சுயமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது? நான் சுயமாக நான் பிரசங்கிக்கிறேனா அல்லது பரலோகம் சொல்லி நான் பிரசங்கிக்கிறேனா? பாருங்க, பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படியாம்? இதயத்தில் குத்துண்டவர்களாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினார்கள். அது காரணம் என்ன? பேதுரு சுயமாய் பேசவில்லை, ஆவியானவர் பேசினார். பாருங்க, உடனே கிரியை நடந்தது. இன்றைக்கு பாருங்க, எவ்வளோ வார்த்தை சபையில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் பேசினால் அங்கே விடுதலை வரும், வார்த்தை மூலமாக விடுதலை வரும் சபைகளிலே. ஆனால் இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் சுயமாய் பேசுகிறார்கள், சுயநலமாய் பேசுகிறார் தான் நாங்கள் பார்க்குறது. சுயமாய் பேசுகிறபடியால் தான் இன்றைக்கு சபைகளுக்குள் விடுதலை இல்லை. என்ற ஆவியானவர் பேசினால் விடுதலை உண்டு. இதயத்தில் குத்துண்டவர்களாய் மனம் திரும்புவார்கள். இன்றைக்கு ஏன் சபையிலே மனம் திரும்புவதில்லை? ஆவியானவர் பேச இல்லை, சுயமாய் பேசுகிறார்கள், மற்றவருடைய கதையை கேட்டு பேசுகிறார்கள். பார்த்தா பாருங்க, அந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். அப்போ கர்த்தரை நாம் எந்த காரியத்துக்கு கொண்டு நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது. அப்போ அவன் சொன்னான் பார்த்தீங்கன்னா கீழே குதியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் சொல்லுக்கு அவருக்கு உடனே நீ சொல்ல சரிதான்னு சொல்லி செய்யவில்லை. அப்போ அவர் அதான் சொல்ல, சுயமாக இயேசு பிதாமி சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குன்னு சொல்ல. அப்போ ரெண்டாவது நாம் பிதாமி சித்தம் செய்ய வேண்டும். பரலோகத்திலே நாம் கர்த்தர் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். பரலோகம் சொல்வது போல நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் இஷ்டத்துக்கு நாம் செயல்படக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்லுவதை தான் நாம் செய்ய வேண்டும். ஏதோ அவன் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார்னு சொல்லி நாம் எந்த காரியம் செய்ய போகக்கூடாது. பரலோகம் நமக்கு சொல்ல வேண்டும். அப்போ அது சொன்னால் அது செய்ய வேண்டும். அந்த காரியத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிங்க வாசிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆவியானவர் பாருங்கள், அவர்களை நடத்துகிற விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எல்லாரும் தங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க செயல்பட இல்லை. ஆவியானவர் நடத்தினார் ஒவ்வொருவரையும். பிலிப்புவை நடத்தினார் ஆவியானவர். பாருங்கள், பேதுருவை நடத்தினார் ஆவியானவர். பாருங்கள், பவுலை நடத்தினார் ஆவியானவர். பாருங்கப்பா, அந்த ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆவியானவருடைய கரம் அங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே ஆதி சபையிலே. அப்போ இன்றைக்கு நாம் நம் இஷ்டத்துக்கு நாம் எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லி தான் செய்யணும். அது பிதாவை சித்தம் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்க. பிதாவை சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. பாருங்க, அப்போ என்ன சொல்கிறான்? உங்களுடைய நாமத்தினாலே பிசாசு துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினால் தீவிர சொன்னோம், உங்களுடைய நாமத்தினால் அநேக அற்புத அடையாளங்கள் செய்தோம். செய்யலாம், இயேசுவின் நாமத்தினாலே செய்யலாம். அந்த இயேசு நாமத்தை வல்லமை இருக்குது, அது செய்யலாம். ஆனால் பிதாவை சித்தத்தின்படி செய்கிறோம், அதுதான் முக்கியம். அப்போ இன்றைக்கு நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் இருந்து, நாம் செய்கிற காரியங்கள் இருந்து, என்னென்ன காரியமோ, சின்ன காரியமே பெரிய காரியமோ, அது பிதாவை சித்தமான்னு நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அவர் சித்தத்தின்படித்தான் செய்கிறோமா நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. பிதாவை சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா அல்லது நாம் இஷ்டத்துக்கு நாம் செய்கிறோமா? அப்போ அதன் மூலமாக நான் என்ன செய்யும்? தேவனை நாம் பரீட்சை பார்ப்போம். ஆண்டவர் தான் சொல்றார், தேவனை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று மெலிதிருக்கிறதே என்று சொல்லி. அப்போ அதான் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தரை நாம் எந்த காரியத்தையும் கொண்டும் நாம் கர்த்தருடைய சித்தத்தை தான் பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று அதுதான் முக்கியம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குற. என்ற இயேசுவின் பெயரை வச்சு நாம் எவ்வளோன்னு செய்யலாம். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறோம் எல்லாம். ஆனால் ஜெபத்திலே கர்த்தருடைய சித்தம் இருக்கா? நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே கர்த்தருடைய சித்தம் காணப்படுகிறதா? அதை என்னுடைய இஷ்டத்தின்படி சுயநலமாக நான் ஜெபிக்கிறேனா? அப்போ எல்லாத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏதோ நான் ஜெபிச்சுட்டேன் ஆமீன் சொல்லிட்டேன்னு சொல்லி எழும்பி போவதில்லை. நான் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேனா? அப்போ அதெல்லாம் நான் கவனித்து பார்க்க வேண்டும்.
அப்போ நாம் ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு தெரியாது இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்குகளாக பெருமூச்சோடு நமக்காக வேண்டு செய்கிறார்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்க ரோமரில். அப்போ ஆவியான நமக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லா காரியத்திலும் ஜெபமாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் எல்லாம் ஆவியான உதவியோடு நாம் செயல்பட. அப்போ தான் நாம் பிதாவின் சித்தத்தை நாம் செய்வோம். இந்த உலகத்திலே குடும்ப வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்ய நாம் இருப்போம். எல்லா காரியத்தையும் பிதாவின் சித்தத்தைப்படி நாம் செயல்பட்டு கொண்டு வருவோம். அதுதான் முக்கியம். அது அப்போ பிசாசு என்ன செய்வான்டா, நாம் அந்த பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு நம்மை நடத்துவான். அதான் பாருங்க, இயேசுவை அவன் நடத்த வைத்தான் அவன். அதான் நான் பார்க்குறோம், இயேசுவை தான் ட்ரை பண்ணான் அவன், நீர் கீழே குதியும்னு சொல்லி. ஆனால் இயேசு அவனுடைய தந்திரத்தை அறிந்தார் பாருங்கள். அதை என்றும் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி அவனை எதிர்த்து நின்றார் அவனை. அதான் இன்றைக்கு பிசாசு பாருங்கள், அவனுடைய வஞ்சனை எப்படின்னு சொன்னா, பிதாவின் சித்தம், அதான் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு இன்றைய குடும்பங்களை நடத்த வைப்பான். இன்றைக்கு அது என்ன காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தமாக அந்த காரியத்திலே நான் செய்கிற காரியம் தேவனுடைய சித்தமாக இருக்கா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்போ அவனுடைய தந்திரம் என்ன, தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு தான் நம்மை செய்வான். அப்போ உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் செய்த, அதாவது இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள், அதை செய்ய போகிற தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செயல்படுகிறீங்களா எல்லா காரியத்திலும்? அப்போ உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் செய்த காரியம் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தீர்களா அல்லது சுயநலமாக உங்களுடைய இஷ்டத்தின்படி செய்தீர்களான்னு சொல்லி நீங்களே பரிசோதித்து பாருங்கள். மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.